நீ நிற்க நான் இருக்க. இது ஒரு சிறந்த வரி. யார் சொன்னது என்றால் பட்டணத்தடிகள் சொன்னது. காவிரி பூம்பட்டினத்திலே பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்திருந்த பட்டணத்தடிகளார் தனது மகனுடைய ஒரு ஓலை அதில் எழுதப்பட்டிருந்த வரிகள், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. இந்த துளை இல்லாத ஊசி கூட கடைசி யாத்திரைக்கு போகும்போது கொண்டு போக முடியாது என்று பொருள்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடன் சகல சௌபாக்கியங்களையும், கோடிக்கணக்கான சொத்துக்களையும், தன்னுடைய வைடூரிய கோடவுன்களை எல்லாம் துறந்து விட்டு கோவணாண்டியாக கையில் ஒரு கரும்புடன் அலைந்து திரிந்தார். உறவினர்கள் எல்லாம் தடுத்து பார்த்தார்கள், யாராலும் முடியவில்லை. அப்படியே ஒரு பாகையின் மேல் கால் போட்டு அப்படி கம்பீரமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே மன்னர் அங்கு வருகின்றார். மன்னர் வந்து இவர் பக்கத்தில் நின்று கொண்டு, என்ன நீர் கண்டீர், என்ன சுகம் கண்டீர், இப்படி மட்டும் துறந்தீர்கள் என்று சொல்வதனால் என்று கேட்டபோது, யாம் இருக்க நீ நிற்க என்று அவர் பதில் சொன்னார். என்ன என்றால், சாதாரணமாக ஒரு மன்னன் வரும் பொழுது யாரானாலும், கோடீஸ்வரன் மன்னனை விட பணக்காரனாக இருந்தாலும் எழும்பி நின்று வணக்கம் செய்ய வேண்டும். இங்கே மன்னன் வந்து நிற்கும் பொழுது பட்டணத்தால் அந்த இருக்கையிலேயே அப்படியே இருக்கின்றார், எழும்பவில்லை, எழும்ப தேவையில்லை. ஞானம் உயர்ந்தது. அப்போ நான் இதனால் கண்ட பலன், என்னுடைய துறவின் மூலமாக கண்ட பலன், என் முன்னால் நீ நிற்க செய்யறதுதான், இதுதான் எனக்கு கிடைத்த அந்த பலன் என்று அவர் சொல்லுகின்றார். பட்டணத்தாருடைய தபம், பட்டணத்தாருடைய துறவு என்பது மிகப்பெரிய விசேஷமானது. அதுபோல யாராலும் முடியாது. பாரதிலே பட்டணத்து பிள்ளை போல யாரும் துறக்க வரிது, பட்டணத்தார் துறந்தது போல, பட்டணத்தாருடைய துறவு போல, ஆன்ம தேடல் போல யாராலும் முடியாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் பட்டணத்தார். அவருடைய வாழ்க்கையிலே தான் இந்த வரிகள் வரும். நான் இருக்க நீ நிற்க.